முதல்ல 2 ரக்காத்து தொழ வேண்டும். நேற்று அதான் சொன்னேன். 2 ரக்காத்து முதல்ல தொழுதணும். உங்களுக்கு அந்த உள்ளத்துல அந்த மாதிரி இறைவனை பற்றி உள்ள தவறான எண்ணம் பிறப்பதற்கு ஷைத்தான் தூண்டினால் 2 ரக்காத் தொழுதணும். அப்போ இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் மறுமையை நம்பிக்கை கொள்ளலன்னு சொன்னா நிச்சயமாக அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா ஜெயம் பெற முடியாது. இது மட்டும் அல்லாமல் இறைவனை நான் நம்புகிறேன் மறுமையை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னா இஸ்லாம் அவன்கிட்ட இருக்கவும் செய்யாது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதுதான் இஸ்லாத்தினுடைய சித்தாந்தம். ஈமானை முஜ்மல்னு சொல்லுவாங்க. இந்த ஈமான் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, நான் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறேன், மலாய்க்கத்தி அவனுடைய மலக்குமார்களை ஈமான் கொள்கிறேன், அவன் தூதர்களை ஈமான் கொள்கிறேன், அதே போல அப்படியே வந்து மறுமை நாளை ஈமான் கொள்கிறேன், வல் கத்ரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி, நன்மை தீமை யாவுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வருகிறது என்பதை நான் ஈமான் கொள்கிறேன். என்ன பெரிய வார்த்தை பாருங்க. இதுதான் இஸ்லாத்துடைய ஆரம்ப பேசிக். இந்த பேசிக்கை ஒருத்தர் தகர்க்கிற மாதிரி காரியங்களை பண்ணாருன்னு சொன்னா என்ன அப்படின்றத அல்லாஹ் தஆலா அந்த இடத்துல சொல்றான். இது துஸ்இதூன வலா தல்வூன அலா அஹதி வர் ரசூல் யதுஉக்கும் ஃபீ உக்ராக்கும் ஃபஅஸாபக்கும் கம்மம் பிகம்மில் லிகைலா தஹஸனு அலா மா ஃபாத்தக்கும் வலா மா அஸாபக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. உனக்கு சோதிக்கப்பட்டது, உன்கிட்ட இருந்து தப்பித்து போனதை பத்தி நீ கவலைப்படாமல் இருக்கும் பொருட்டு, அல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க, நீங்கள் கவலைப்படாமல் இருக்கும் பொருட்டு அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்கிறான். ஏன்னா வல்லாஹு ஹபீரும் பிமா தஅமலூன், நீங்க என்ன பண்றீங்களோ அது அனைத்தையுமே அல்லாஹ் உள்வாங்கக்கூடியவன், அறிந்தவன் என்று நின்று இந்த வசனம் முடியும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மூமின் வலாமா அசாபக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உன்னை எது தொடுதோ, உன்னை விட்டு எது தப்புதோ அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி அல்லாஹ் தஆலா ஒரு அற்புதமான கட்டளையை நமக்கு இட்டிருப்பான். இந்த ரெண்டுமே ஒரு மூமினுடைய ஈமானை சிறிது அசைத்து பார்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு மூமினை பத்தி சொல்லுவாங்க. என்ன மூமின்னு சொன்னா, ஒரு மூமினின் செயல்பாடுகள் எனக்கு சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் தருகிறது. ஏன்னா அவனுக்கு சோதனை வந்துச்சுன்னு சொன்னா அந்த சோதனையினால அவர் எந்த விதமான மனமாச்சரியங்களும் இல்லாம அவர் என்ன செய்வாருண்டா அல்லாஹ்வை புகழ்வார். அதே போல அவருக்கு நன்மை கிடைத்தாலும் நன்மை கிடைத்துச்சுன்னு சொல்லிட்டு ஆட்டம் போடாம, ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சதுன்னு ஆட்டம் போடாம அவர் என்ன பண்ணுவாருண்டா அப்போதும் அல்லாஹ்வை புகழ்வார். அவரை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன்னு வாங்க ரசூலுல்லாஹ். இந்த இடத்துல முதல்ல அல்லாஹ்வின் சந்தோஷம் வந்துவிடும், ரசூலின் சந்தோஷமும் வந்துவிடும். எந்த நிலையில நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தரும்போது லேசா கூட ஆடாம, அது தந்த பாக்கியங்கள் அனைத்துமே என் ரப்பு எனக்கு தந்தது அப்படின்னு சொல்லி பொருந்தி கொண்டு இன்னும் சுக்ரை அதிகப்படுத்துகிறார். உம்ரா செய்கிறார், ஹஜ்ஜி செய்கிறார், என்னென்ன நல்லறங்கள் இருக்கிறதோ அது அத்தனையும் செய்கிறார், எனக்கு தந்திருக்கான் அல்லாஹ். தர்மத்தை அதிகப்படியாக என்ன செய்கிறார். எப்போ அவர்கிட்ட கேட்கப்படுது, என்னப்பா நீ முன்னாடியெல்லாம் அவ்வளோ செய்ய முடியாது உனக்கு, இப்போ நீ தாராளமாக செய்ய. அப்போ இவர் என்ன சொல்றாரு, என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான், அதனால நான் அந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக செய்கிறேன் அப்படின்னு பட்டவர்த்தனமாகவும் சொல்றாரு. இவரை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் சோதனைகள், வேதனைகள், ஜகாத்தெல்லாம் அப்படி அள்ளி அள்ளி வழங்குவார். சதக்கா கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஆனால் இந்த வருஷம் என்ன ஹாஜி ஒன்றும் பெருசாக கவனிப்பில்லையேன்னு சொல்லி கேட்கும்போது, வியாபாரம் கொஞ்சம் படுத்துருச்சு சார், ரொம்ப சோதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது, அதனால தான் என்னால் பெரிய அளவில் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு அதோட கடந்து போயிடாருன்னா ஒன்றும் இல்லை. இவர் என்ன பண்ணிட்டாரு, எப்படி கொடுத்தேன் அந்த அல்லாவுக்கு, எவ்வளவு பள்ளிகளுக்கு கொடுத்தேன், எவ்வளவு நலிந்த உலமாக்களுக்கு கொடுத்தேன், எத்தனையோ கல்வி ஸ்தாபனங்களுக்கு கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், எல்லாம் பண்ணினேன், எனக்கு போய் இப்படி விடியணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. ஃபர்ஸ்ட் போறவர்
யதார்த்தமாக போயிட்டார். சோதனையாக இருக்கு, அதனால கொடுக்க முடியல, என்னால் இது தவறாக நினச்சி கொள்ள வேண்டாம் அப்படின்னு போயிட்டார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருண்டா, நான் எப்படி செஞ்சேன் வாங்கினேன் எல்லாமே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி ஆகி போச்சுங்களே அப்படின்னு சொல்கிறார். இந்த கேட்டகரியில் உள்ள நபர்களை வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூரமாக்கிடுறான். அப்போ நான் தரும்போது அப்படி அனுபவிச்சல்ல, நீ சாப்பாட்டில் இருந்து, நீ போடுற உடையில இருந்து, நீ போற உல்லாசத்துல இருந்து எல்லாத்துக்குமே நான் எல்லாமே பண்ணேன், உனக்கு தேவையானதை எல்லாம் அள்ளி கொடுத்தேன். அப்படி இருக்கையில அந்த நேரமெல்லாம் என்ன எந்த வகையான இதுவும் பண்ணாம இப்ப நான் உன்னை சோதிச்சிட்டேன்றதுக்காக முழு பழியையும் என் மீது போட்டு விட்டேன். அதுவும் மக்களிடத்துல போய் என்னை பத்தி விமர்சனம் பண்ணிட்டேன். நீ போறிய, நீ எப்படி எனக்கு உகந்தவனா இருக்க முடியும்னு தூரமாக்கிறேன். அல்லாஹ் அந்த நிலையில இருந்து பாதுகாப்பான. நிறைகுடம் நீர் தழும்பாது. என்னைக்குமே நம்முடைய ஈமான் முழுமையா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், தழும்புதல் ஏற்படாது. ஈமானில் எப்போது குறைபாடு ஏற்படுகிறதோ, குறைகுடம் எப்படி லேசா ஆடுனா கூட தண்ணியத்துக்கு ஃபுல்லா வெளியே சிந்துற மாதிரி அசையும், அப்படியே அசையும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனாலதான் ஈமான முழுமையா நிறைக்கணும். அந்த தொழுறேன், சுன்ன தொழுறேன், அது இந்த செய்து செய்யற, இந்த குரான் ஓதுற, அந்த குரான் ஓதுற எல்லாம் சரி, ஈமான் கம்சூரியா இருந்துச்சுன்னு சொன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆமால்கள் என்பவைகள் மட்டும்தான் சொர்க்கத்துல கொண்டு சேர்க்கின்றது அல்ல, அதனுடைய பேஸ்மட்டமா இருக்கக்கூடிய ஈமான் அந்த ஆமால்களை பரிணமிக்க செய்கிறது. அந்த ஈமான் ஆமால்களை நறுமணம் பெற செய்கிறது. அதனால ஈமான்ல ரொம்பவுமே ஸ்ட்ராங் வேணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் இறைவனை பற்றி உள்ள ஒரு நிந்தனை நினைவிலும் வரக்கூடாது, வார்த்தையிலும் வரக்கூடாது. ரசூலுல்லாஹ்வை நினைச்சுக்காங்க. எப்பவுமே நான் சொல்வது உண்டு, சோதனை வரும்போது கண்ணை பொத்திக்கிட்டு நீ உன்னை நினைக்கிறத விட ரசூலுல்லாஹ்வை நினை, நம்மளை நினைக்கிறத விட ரசூலுல்லாஹ்வை நினைக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோதனையில ஒரு 10% நமக்கு கொடுக்கப்பட்டா கூட தூக்கு போட்டு செத்து போயிடுவோம். தெரியுமா உங்களுக்கு? நமக்கு இஸ்லாம் நீ மௌத்தா போகலாம், தன்னால தற்கொலை பண்ணலான்ற அந்த ஒரு கான்செப்டை மட்டும் வச்சிருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன செய்வோம், ரசூலுல்லாஹ்க்கு கொடுக்கப்பட்ட 10% கொடுக்கப்பட்டா கூட எங்கடா கயிறு இருக்குதுன்னு சொல்லிட்டு தூக்க போயிடுவோம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை பருவத்திலேயே முஹம்மது ரசூலுல்லாஹ் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது தந்தையை இழந்துட்டாங்க. வெளியில வந்த உடனே யாரை இழந்தாங்க? ஒரு 6 வயசுல முந்தானையை பிடிச்சிக்கிட்டு ஓடுவோம், தாயை பிடிச்சிக்கிட்டு, தெரியுமா? 6 வயசு 7 வயசு எல்லாம். அன்னைக்கு மார்க்கெட்ல கூட பையனை பார்க்க அப்படியே தாய் மீது, அவன் வயசு பார்த்தீங்கன்னா 19-20 வயசு இருக்குது. ஏமா சொல்லுமா, ஒரு இந்து பையனுக்கு உள்ள இது கூட ஈமான்தாரிக்கு சில நேரத்தில் இல்லாம போயிடுதே. என்ன செய்யறான்? தாயினுடைய தோல் மேல கையை போட்டுட்டு நீ வாப்பா அப்படி பேசுவதை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஏன் நம் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்கலாம். தாய் மீது அன்பு உள்ள குழந்தைகள், ரொம்பவுமே பாண்டிங்காக இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கலாம். தாய் அந்த மாதிரி நடந்துக்கிறோம். தாயும் மாமியார் மாதிரி மகன்கிட்ட நடந்தாள்னா முடியுமா? நாத்தனார் மாதிரி மகன்கிட்ட நடந்தாள்னா முடியுமா? பிள்ளைக்கு ஒரு பாசம் வராது. சரி, ஹை. அப்ப அந்த தாயின் அரவணைப்பு இருக்கின்ற நேரம் ரசூலுல்லாஹ் இழக்கிறாங்க, தாயை இழக்கிறாங்க. அபூ தாலிப், அப்துல் முத்தலிப் அங்கே இங்கே பந்தாடப்பட்டாங்க. என்னதான் ஊட்டி 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 எல்லாரும் கொடுத்தாலும் பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் யாரும் ஈடாக முடியாது. இப்ப எழுதி வச்சுக்கோங்க, பெற்ற தாயும் தந்தைக்கும் ஈடாக முடியாது. 2 நாளைக்கு முன்னாடி குன்றத்தூர் போயிருந்தோம் இல்லையா, அந்த குழந்தை 2 பேருமே ட்வின்ஸ், ஒரு வயசு 2 வயசு தான் வித்தியாசப்பட்ட குழந்தைங்க, பீகார் பிள்ளைங்க. 2 பேருக்குமே ஒருத்தன் 6 மாசமா, அதான் 6 மாச குழந்தையிலேயே தாய் தம்பிக்காரனை இழந்துட்டான். அவன் அதை விட கொஞ்சம் 2 வயசு கம்மின்னா நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியதான். 2 பேருமே பாத்தீங்கன்னா 11 வயசு, ஒருத்தனுக்கு வந்து 8 வயசு. அந்த 2 பிள்ளைகளும் இரவில நாங்க அங்கதான் படுத்திருந்தோம், ரொம்ப தூரம்னாலும் திருப்பி வரல நாங்க. அப்போ
அங்க அந்த குழந்தைகள் சொல்கின்றன, அவ்வல் சே ஹமாரா அம்மி அச்சா தேக்கே. எந்த அம்மியை சொல்றான்? ரெண்டாவது அம்மாவை சொல்றான். ஒரு தகப்பனார், அது பீகார்காரமும் பொதுவாக அவங்க அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் சொல்றதுக்கு. என்ன, கல்யாணம் பண்ணிட்டாப்ல, கல்யாணம் பண்ணி அந்த அவங்களுக்கும் ஒரு 3 பிள்ளை 4 பிள்ளை இருக்கலாம். அவ்வல் சே அம்மி தரா முகப்பத் சே தே. ஆனா இப்போ அம்மா எங்களை சரியா பார்க்கறது இல்லை, சித்தி எங்களை என்ன செய்யறது இல்லை, சரியா பார்க்கறது இல்லை. ஏன் எதனால அப்படி சொல்ற? இல்ல, நான் ஊருக்கு போனா கூட சாப்பாடு கூட கம்மியா வைப்பாங்க எங்களுக்கு. இப்ப ஊருக்கு போனேன், இந்த நோம்புல ஊருக்கு போயிச்சோம், சாப்பாடு கூட என்ன செய்வாங்கன்னா கம்மியா வைப்பாங்க. எங்களுக்கு ஆசையாக இருக்கும், ஆனா அவங்க பிள்ளைங்களுக்கு நிறைய வைப்பாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு நிறைய வைப்பாங்க. அபி கம்சூரி ஹே அம்மி அச்சு சஹினை அப்படின்றான். அப்பதான் ரசூலை நான் நினைச்சு பார்த்தேன், உலகத்தின் வாழ்க்கையில பெற்ற தாய் கொடுக்கக்கூடிய அந்த பங்களிப்பை எவனும் கொடுத்து விட முடியாது, எவனும் கொடுத்து விட முடியாது. திட்டுனாலும் பேசினாலும் அந்த குழந்தை ஒரு நாள் சாப்பிடாட்டா அவ படுற பாடு இருக்குது பாருங்க. அடிச்சுட்டனே சாப்பிட மாட்டேங்கிறானே, அழுதுகிட்டு சாப்பிட மாட்டேங்கிறானே, சரிடா சாப்பிடுறான், அம்மா அடிக்க மாட்டேன்டா, இனிமே போ, எனக்கு சாப்பாடு வேண்டாம், போ, என்னை அடிச்சுட்டல்ல, சாப்பாடு வேண்டாம். அவன் நைட்ல அவன் இது பண்ணிக்கிட்டு அரண்டு பிடிச்சிக்கிட்டு சாப்பிட மாட்டேன்னு படுத்திருக்கும் போது எந்த ஒரு தாயும் நிம்மதியா தூங்க மாட்டான். கேட்டு பாருங்க, அவள் நிம்மதியா தூங்குனியா? இது சாப்பிடாம படுத்துட்டான், சாப்பிடாம படுத்துட்டான், புலம்புதல், சாப்பிடாம படுத்துட்டான், சாப்பிடாம படுத்துட்டான். எங்க பாட்டி இருக்காங்க, எங்க அம்மா வந்து அவங்க வயசானவங்க, எங்க பாட்டியும் வயசானவங்க, எல்லா ஹயாத்துல பரக்கத்தை கொடுக்கட்டும். போயிட்டு எங்கேயாவது லேட்டா வந்துருச்சுன்னா, அம்மா வந்துருச்சா, அம்மா வந்துச்சுன்னா உயிரை எடுத்துடுறாங்க எங்களை. அதாவது அவங்க மகன் வந்துட்டாங்களா, அம்மா போனாலே வந்துட்டாளா வந்துட்டாளா வந்துட்டாளான்னு எங்க எல்லா பேரன்மார் விட்டெல்லாம் கேட்டு பஞ்சராக்கிடுவாங்க. எப்பா உங்க அம்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டாங்க, நீ சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிடுவோம். அவங்க எதுவும் செய்ய போறது கிடையாது எங்க பாட்டி. ஏன்னா அம்மா வந்த உடனே சமையல் பண்ணி இந்தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போறாங்களா? ஏதோ சும்மா ஏதோ கீரை உருவாங்க, அவங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆனாலும் அந்த தாயின் உள்ளம் வயசாயிருச்சு உடம்புக்கு, ஆனா அவளுடைய உள்ளத்துக்கு வயசாகல, அவளுடைய தாய்மைக்கு வயசாகல. நான் என்ன சொல்ல வர்றேன்டா, அந்த 2 குழந்தைகளும் ஒரு சாப்பாடு, இது என் தாய் இருந்தா இப்படி வைப்பாங்களா, எனக்கு பசிக்கும்னு, எனக்கு நல்லா இருக்குது, இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும், ஆனா அந்த அம்மா தரமாட்டாங்க அப்படின்னு சொல்றான். அந்த அம்மா தரமாட்டாங்க. अव्वल से अच्छा थे बच्चे आने के बाद उन्होंने बदल हो जाए அப்படின்றான். ஆரம்பத்துல நல்லா இருந்தாங்க, அவங்களுக்குன்னு பிள்ளைங்க வந்தோன்னு மாறிட்டாங்க அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மாதிரி சோதனைகள், உறவுகளை இழந்த சோதனைகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும். ஒரு நாள் ஒரு பொழுது நீ ஏன் என்னை இப்படி சோதிச்சேன்னு நல்ல இடத்துல கேட்டாங்களா? நான் என்னமோ ஒரு பார்ட்டு தான் சொல்லி இருக்கிறேன், அடுத்த வாரம் எத்தனை பார்ட் இருக்குதோ அத்தனையும் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ரசூலுடைய சோதனையில ஒரு பார்ட் மட்டும்தான் சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு, ஆரம்ப குழந்தை பருவ பார்ட். வாலிப வயதில் இருக்கக்கூடிய பார்ட் எல்லாம் இருக்குது நிறைய. சரி, இந்த சோதனைகள் வரும்போது நிலை தடுமாறாத ஒரு சூழலை அல்லாஹ் நமக்கு தர வேண்டுமாயின், நேற்று கூட அந்த காணொளி போட்ட நிறைய மக்கள் பார்க்குறாங்க, 3000 தொற்றுச்சு நேற்று போட்ட காணொளி. காரணம் என்னண்டா, அவ்வளவு பேரும் சோதனையில் இருக்கிறாங்க, அத்தனை பேரும் சோதனையில் இருக்கிறாங்க. சோதனை ஏதாவது ஒரு வகையில சோதனை, பொருளாதார சோதனையா இருக்கலாம், அல்லது வாழ்க்கையில வேறு வகையாக எதிர்பார்த்தது கிடைக்கல என்ற சோதனையாக இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்க நோய்கள் சோதனையாக இருக்கலாம். மொத்தத்தில் சோதனையுடைய மக்கள் இப்புள்ள ட்ரெண்ட்ல, இப்புள்ள காலகட்டத்துல ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்கன்றத நாம புரிய முடிகிறது. என்ன செய்ய வேண்டும்? முதல்ல 2 ரக்காத்து தொழ வேண்டும். நேற்று அதான் சொன்னேன், 2 ரக்காத்து முதல்ல தொழுதணும். உங்களுக்கு அந்த உள்ளத்துல அந்த மாதிரி இறைவனை பற்றி உள்ள தவறான எண்ணம் பிறப்பதற்கு ஷைத்தான் தூண்டினால் 2 ரக்காத் தொழுதணும். சலாத்து இஸ்திகாரா என்னதையாவது வச்சுக்கிடுங்க, சலாத்தே முசீபத், முசீபத் நீங்கிறக்கு தொழுக அப்படின்னு வச்சுக்கிடுங்க. 2 ரக்காத் தொழுது முடித்துட்டு அதிகப்படியாக உங்களுடைய உள்ளத்துல அல்லாஹ்வை நினைத்து கொண்டு
ஸலவாத்தை முன்மொழிந்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரொம்ப பெரிய வார்த்தை இது, சாதாரணமானதல்ல இது. எத்தனையோ தடவை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் பெரிய வலிமையை தந்திருக்கிறது என் போன்ற மக்களுக்கெல்லாம். ஒரு தலைப்பில் பேசினேன், இடிதாங்கி என்று. எப்படி வானில் இருந்து வரக்கூடிய பேராபத்தாக இருக்கக்கூடிய இடியை வீட்டில் விழ விடாமல் அந்த காலத்துல வைப்பாங்க இடிதாங்கின்னு சொல்லிட்டு, அந்த இடிதாங்கி தாங்கி அப்படியே ஏற்றுக்கொண்டு தண்ணீராக கீழே மொத்தமாக ஊத்துகிறதோ வீசுகிறதோ, அதே போல சோதனை வீசிடும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜுர்னி, சொல்லுங்க பாப்போம். அல்லாஹும்ம அஜுர்னி خيرا منها اللهم اجرني. அதுக்கப்புறம் வஹ்லுஃப்னி வஹ்லுஃப் லீ خيرا منها. அல்லாஹ் எனக்கு சிறந்த கூலியை கொடு. நடைபெற்ற அந்த சோதனைக்கு பிரதி உபகாரமாக பெரிய பாக்கியத்தை கொடு. வஹ்லுஃப்னி خيرا منها. இதை விட சிறந்தது எனக்கு கொடுப்பா. இது என்ன இது? இதை விட சிறந்தது எனக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கேட்கணும்னு நேற்று போட்டிருந்தேன். ஆக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தின் வாழ்க்கையில எந்த நிலையிலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அல்லாஹ்வை துளி கூட மறக்காத ஒரு நல்ல பண்புள்ளவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. என்றும் எதிலும் எப்போதும் அல்லாஹ்வை எப்போதுமே நம்பிக்கை கொண்டு நிலை தடுமாறாத ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. சுவாரம்.